தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்லூர் ராஜு இவர் கவுன்சிலராக அதிமுகவில் வாழ்க்கையை தொடங்கியவர். அதிமுக கவுன்சிலர் குழு மதுரை மாநகராட்சி தலைவராக இருந்தார். பின்பு செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்று கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். இரண்டாவது முறையும் வெற்றி பெற்றார். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தார். தற்பொழுது மாவட்ட செயலாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் உள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு தோல்வி அடைந்தார் என்றே கூறப்படுகிறது. ஆனால் திமுகவில் நடந்த உள்குத்து வேலைகள் காரணமாக செல்லூர் ராஜு வெற்றி பெற வைக்கப்பட்டார். ஆக செல்லூர் ராஜுவின் வெற்றி கேள்விக்குறியாக உள்ளது. திமுகவினர் ஆதரவாளர்கள் தான் செல்லூர் ராஜு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதாக இன்றும் மதுரை மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். தற்பொழுது செல்லூர் ராஜுவுக்கு அதிமுகவில் செல்வாக்கு இல்லை. அதாவது எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மேல் கோபமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுகவில் மதுரையில் ராஜன் செல்லப்பா மற்றும் ஆர்பி உதயகுமார் ஆகியோரின் கையே ஓங்கியுள்ளது. மேலும் தற்பொழுது புதிய வருகையான டாக்டர் சரவணன் அவர்கள் அதிமுகவில் செல்லூர் ராஜுவை ஓரங்கட்டுகிறார். தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்களுடைய 200 கோடி ரூபாய் அவருடைய பண்ணை வீட்டில் மாயமானது. இதனால் மூர்த்தி அவர்களுடைய தயவை நாடியுள்ளார். திமுக அவருக்கு உதவி செய்து வருகிறது. இந்த செய்தி செல்லூர் ராஜு பற்றிய செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட செல்லூர் ராஜு சரியாக களப்பணியாற்றவில்லை. அதனால்தான் அதிமுக 3வது இடத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி செல்லூர் ராஜு மேல் கோபமாக இருந்தார். நேற்றைய தினம் மதுரை வந்தார் எடப்பாடி பழனிசாமி. செல்லூர் ராஜுவை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொள்ளவில்லை. செல்லூர் ராஜு மேல் அவர் கோபமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் நொந்து போனார் செல்லூர் ராஜு. அதிமுகவிலிருந்து விலகலாமா என்று யோசித்து வருகிறார். திமுக தலைமையோ அமைச்சர் மூர்த்தி மூலமாக செல்லூர் ராஜுவுக்கு தூதுவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.